அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கலையின் சமையலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிச்சு போட்ட சிக்கன் ஆம்லேட்டுங்க. இது ரொம்ப ஈஸியாகவும் அதே அளவு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது குழந்தைங்களுக்கான ரெசிபின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். எக்கும் நமக்கு வெறுமனே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நம்ம இப்படி செஞ்சு கொடுத்தோன்னா பசங்க கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே கலையின் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேங்க. 4 முட்டை எடுத்திருக்கேன். சிக்கன் நான் வேக வச்சு மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கனு. அடுத்து ஒரு பேனில் கடலை எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் விட்டுக்கலாங்க. அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் ஜீரா பவுடர், பெப்பர் பவுடர் 1/2 ஸ்பூன், கரம் மசால் தூள் 1/2 ஸ்பூன், சால்ட் தேவையான அளவுக்கு. இது எல்லாமே நம்ம எண்ணெயில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்துக்கலாங்க. இந்த சில்லி பவுடர் போட்டிருக்கனால எண்ணெய் ஹையில் இருந்துச்சுன்னா சட்டுன்னு கருகிடும். இப்போ நம்ம வேக வச்ச சிக்கனையும் இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சிக்கன் நல்லா வேக வச்சுருக்கிறனால இப்போ இந்த மசால் அந்த சிக்கனில் இறங்குற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பிச்சு போட்ட சிக்கனுக்கு நீங்கள் ஏற்கனவே இது மாதிரி சிக்கன் கிரேவி சிக்கன் வச்சுருந்தீங்கன்னா அந்த சிக்கனை கூட எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. டைரெக்டாகவேவும் இது மாதிரி நம்ம செய்யணும்னு இல்லை. நீங்கள் இந்த இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த சிக்கனை எடுத்துக்கலாம். அடுத்து 4 முட்டையை நம்ம உடச்சி இது மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாங்க. அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரா பவுடர், ஒரு 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 1 கப்பு பெரிய சைஸ் ஆனியனையும் சாப் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாங்க. எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதோட பெப்பர் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த முட்டை வாசம் வராமல் இருக்கிறதுக்காக இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு டெர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம சிக்கன் கிரேவி செஞ்ச அந்த ஃப்ரை செஞ்ச அந்த பேன்லேயே 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை ஊற்றிக்கலாங்க. முட்டை அடியில் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ வெந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம அந்த சிக்கனை தூவி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த 4 முட்டையில் நான் 2 ஆம்லேட் செய்யலான்ட்டு இருக்கேன். அதனால் அதை நீங்கள் பார்த்து ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சிக்கனை நல்லா தூவி விட்டுக்கலாங்க. இப்போ அதுக்கு மேலே கறி லீவ்ஸை கட் பண்ணி நல்லா தூவி விட்டுக்கலாங்க. இப்போ 1 சைடு நல்லா சிக்கன் ஆம்லேட் வெந்துருச்சு. இப்போ அதை திருப்பி விட்டுக்கலாங்க. உங்களுக்கு திருப்புறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுன்னா ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அந்த ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கலையின் சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you friends.